இப்ப நம்ம வந்து ஆகஸ்ட் செகண்ட் வீக்ல இருக்கோம். சோ இந்த ஆகஸ்ட் செகண்ட் வீக்ல ஏதாவது வந்து ஒரு ஸ்பெஷல் பூஜை ஏதாவது இருக்கா? அப்புறம் நீ ஸ்லோகா சொல்லி தர முடியுமா? ஆகஸ்ட்ல வந்து இப்ப முதல்ல வரப்போறது என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஆடி அமாவாசை. அதுக்குதான் இப்ப ஸ்லோகம் சொல்ல போறோம். பொதுவா அந்த ஆடி அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட இந்து சனாதன தர்மப்படி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சிறப்பா வந்து கொண்டாடுறோம். இதுல என்ன அப்படின்னு அதாவது ஒரு தமிழ் மாசங்கள்ல பார்த்தோம்னா இந்த 12 மாசத்துக்கும் அமாவாசை இருக்கு. ஆனா அதுலயே ரொம்ப ரொம்ப சிறப்பா நம்ம வந்து எதை கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்டோம்னா ஆடி அமாவாசை ஒண்ணு, அடுத்தது தை அமாவாசைன்னு சொல்லி இந்த 2 அமாவாசை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா பொதுவா அதாவது எல்லாரும் அது நான் ஹிந்து சனாதன தர்மம் அப்படின்னு வந்து அடிக்கோடிட்டு எதுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த 2 அமாவாசைக்கு வந்து எல்லாருமே வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கடல்ல போய் நீராடி அந்த கடல் நீரோட்டத்திலேயே கடல் கரையிலேயே வந்து நம்மளோட அந்த ஆச்சாரியர்கள் இருக்கா இல்லையா அவங்க மூலமா வந்து அந்த நீத்தார் கடமையெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுங்கிறதுக்கு வந்து நம்மளோட மக்கள் சாரியா அந்த நீர்நிலையில போய் அந்த நீத்தார் கடமை பண்றதுல வந்து ரொம்பவே இருக்கும். சில பேர் இதுக்குன்னே காசிக்கெல்லாம் போய் அந்த கர்மாக்கள்லாம் பண்றவாளும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு. பொதுவாக இந்த ஆடி அமாவாசைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ஆடி அமாவாசையில வந்து ரொம்பவே நீத்தார் கடமையில முக்கியமான இது என்னன்னா இந்த பித்ரு தர்ப்பணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுதான். இந்த தர்ப்பணம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து அந்த எள்ளும் நீரும் வந்து அர்ப்பணம் பண்ணி அந்த பித்தர்களோட பெயரை சொல்லி பண்ணணுங்கிறது. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டுல இருக்கிற அந்த வாத்தியார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஆச்சாரியார் கூப்பிட்டு வந்து இதுக்குன்னே வந்து அவங்க பண்ணி வைப்பாங்க. நீத்தாரோட பேர்லாம் சொல்லி அவங்களுக்கு வந்து பண்றதுங்கிறது வந்து நம்மளோட பழக்க வழக்கத்திலேயே இருக்கு. இதுல என்ன அப்படின்னு கேட்டோம்னா முக்கியமா இந்த விஷயத்துல என்ன அப்படின்னு கேட்டோம்னா இந்த படையல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா நீத்தாருக்குன்னு கொடுக்குற அந்த சாப்பாடு அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதை வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு மாதிரி இருக்கும். சில குடும்பங்கள்ல என்ன பண்ணுவாங்க பொதுவாவே எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த படையல்ங்கிறது வந்து எல்லா பெரிய இலையை போட்டு அதுல எல்லா விஷயத்தையும் அதாவது அவங்களுக்கு வந்து என்னெல்லாம் பிடிச்சி செய்யணுமோ அப்படின்னு நம்மளோட இதுல பார்த்தோம் அப்படின்னு கேட்டோம்னா பொதுவா பலராலையும் இதுல வந்து பழக்க வழக்கத்துல இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டோம்னா நம்ம இந்த அமாவாசைக்கு உண்டான காய்கறிகள் தான் அப்படின்னு சொல்லி அந்த காய்கறிகள் தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எடுத்துப்போம். இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு அப்படின்னு சொல்ற அந்த சாத்வீகம் இல்லாத அந்த காய்கறிகளை வந்து நம்ம எடுத்துக்கிற வழக்கம் இல்லை. அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இலை போட்டு அந்த மாதிரி பண்றதுன்னு அதுல குறிப்பா பார்த்தோம் அப்படின்னு சொல்லணும்னா அந்த பாகக்காய் பிடலங்காய் வாழைக்காய் அப்படின்னு சொல்ற அந்த சில விஷயங்கள்லாம் பித்ரு காரியத்துக்குன்னு உண்டான அந்த பர்டிகுலர் வெஜிடபிள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டோம்னா அந்த தர்ப்பணம்லாம் முடிஞ்சு அந்த காக்கைக்கு வந்து பித்திருக்கள் ரூபமா அன்னைக்கு வந்து காக்கைகள் வந்து அந்த உணவை சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. இதுல இன்னொரு என்ன எல்லார்கிட்டையும் வந்து ரொம்ப இது பண்ணிக்கணும்னா இப்ப இந்த காக்கையை சாப்பிடுறத கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா பர்டிகுலரா வந்து அந்த காக்காவை ஒருத்தர் வந்து பிடிச்சு அதுக்கு வந்து சாப்பிட போடுற அளவுக்கு இன்னைக்கு வந்து நம்ம வாட்ஸ்அப்ல எல்லாம் பாக்குறோம். அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட மக்களோட நம்பிக்கை வந்து நம்மளோட இந்து சனாதன தர்மத்துல வந்து அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஆனா அது ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்கு. இன்னொரு பக்கம் நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது இது இந்த மாதிரி எல்லாம் கூட காமெடி பண்றாங்களே அப்படிங்கிறது இருக்கு. அதுதான் அப்படின்னு சொல்லணும். இதுக்கு அடுத்தது எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டோம்னா அந்த ஆடி அமாவாசையில வந்து பொதுவா இன்னொன்னு என்ன அப்படின்னா நிறைய அந்த அன்னதானம் பண்றது அப்படிங்கிற வழக்கம் இருக்கு. ஏன்னா பித்திருக்கள் வந்து சில பேருக்குலாம் வந்து முறைப்படி போயிருப்பாங்க, சில பேர்லாம் எப்படி செத்து போயிருப்பாங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு அதெல்லாம் தெரியாம இருக்கும் இல்லையா. அதனால இந்த அன்னதானம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அன்னைக்கு வந்து நிறைய அன்னதானங்கள் பண்ணலாம். இந்த அன்னதானங்கள் பண்றதுனாலையும் அவங்களோட இது இருக்கும். ஆனா இது எல்லாமே முறைப்படி செஞ்சாதான் வந்து அவங்களுக்கு பித்திருக்களுக்கு போய் சேருமே தவிர முறைப்படி செய்யலைன்னா கண்டிப்பா அவங்களுக்கு சேராது. அது வந்து நம்ம அழகாவே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றோம். இதை அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டோம்னா இன்னொரு இது அப்படின்னு கேட்டோம்னா சாப்பாடு போடுறோம் இல்லையா அதுல வந்து என்ன பண்ற வழக்கம் உண்டு அப்படின்னா பொதுவா அந்த ஆச்சாரியர்கள் வச்சு நம்ம வந்து இந்த அமாவாசைக்கு பண்ணும்போது பொதுவாவே ஒரு நீத்தாரோட கடமையிலேயே ஒரு பூஜை பண்ணி அந்த அதுக்குன்னு உண்டான விஷயங்கள்லாம் தர்ப்பணம் பண்ணி அதுக்கு வந்து உண்டான அந்த பிண்டம்லாம் வச்சு பண்ணும்போது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து அந்த ஆச்சாரிகளும் எல்லாருக்கும் வந்து அந்த வாத்தியார் வராங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் வந்து சாப்பாடு போடுற வழக்கம் உண்டு. வேஷ்டி எல்லாம் கொடுத்து சாப்பாடு போடுற வழக்கம் உண்டு. அப்படி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா மகாவிஷ்ணு இலை அப்படின்னு ஒரு ஒண்ணு உண்டு.
என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது அதாவது அந்த எத்தனை நீத்தார் இறந்து போயிருக்காங்க, அது மாதிரி அவங்க சொரூபத்திலேயே, அது அப்பாவா இருந்தா அப்பாவோட சொரூபத்துக்கு ஒருத்தர், அது மாதிரி அம்மாவோட சொரூபத்துக்கு ஒருத்தர், நம்ம வந்து ஒருத்தரையா இத்தனை இவ்வளவு பேர் வந்து அந்த வேத வித்தைகளை கூப்பிட்டு நம்ம இது சாப்பாடு போடுறோம் இல்லையா, அது கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா, இந்த மகாவிஷ்ணு இலை அப்படின்னு ஒரு போடுறது தனியா ஒரு வழக்கம் உண்டு. அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து பரிமாறும் போதே ஒரு சந்தன கட்டையை வந்து அந்த இடத்துல வச்சுட்டு, அதுக்கு முன்னாடிதான், அதாவது சந்தன கட்டையை வந்து மகாவிஷ்ணுவா பாவிச்சு அதுக்கு முன்னாடி அந்த இலையை போட்டு எல்லாத்தையும் பரிமாறுவாங்க. அந்த இடத்துல யாரான ஒருத்தர் உட்காந்து சாப்பிட வைக்கணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொதுவாவே வந்து இந்த ஒரு குடும்பத்துல இருந்து அந்த உறவினர்கள் மட்டும்தான் இந்த அமாவாசையை வந்து அந்த சாப்பாடுன்னு சொல்றோம் இல்லையா, அதை எடுத்துக்க முடியும். அப்போ இந்த மகள் அப்படின்னு சொல்லும் போது, நம்மளோட மகளை வந்து நம்ம இன்னொரு கோத்திரத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறோம். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வீட்டுல இருக்கிற மகளோட அந்த கணவர் அப்படிங்கிறதே வந்து வீட்டுல சாப்பிடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். அதுக்குதான் வந்து இந்த இடத்துல ரொம்ப அழகா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அந்த மகாவிஷ்ணு இலையில அந்த வீட்டு மாப்பிள்ள தான் உட்காரணும், மகளோட அந்த கணவர் தான் உட்கார்ந்து சாப்பிடணும் அப்படிங்கிறதையும் ஒரு அழகா அந்த குடும்பத்தை வந்து ரொம்ப அழகா ஒத்துமையா எல்லாரும் இருக்கணும், மகள்கள் அன்னைக்கு வரணும், மகளோட அந்த கணவரும் வந்து எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லி அந்த மகாவிஷ்ணு இலையில பரிமாறி அவரை சாப்பிடுற வழக்கத்தையும் வந்து நம்மளோட சனாதன தர்மத்திலையும் இருக்கு அப்படின்னு சொல்லணும். ருஷய பிதரோ தேவோ மகாபூதானி தாத்தவஹ ஜங்கமம் சேதம் ஜெகன் நாராயணோத்பவம். இந்த ஸ்லோகம் வந்து இதுல ருஷய பித்தர அப்படின்னு வந்திருக்கு இல்லையா, இந்த பர்டிகுலர் ஸ்லோகம் வந்து இருக்கிறதுலயே வந்து பெரிய பித்ருக்கள் யாரு அப்படின்னு கேட்டோம்னா மகாவிஷ்ணு தான். அந்த மகாவிஷ்ணுவை வேண்டிண்டு நம்ம இந்த ஸ்லோகத்தை சொல்லும் போது நம்மளோட பித்ருக்கள் வந்து கண்டிப்பா கரை சேர்ந்துருவா அப்படிங்கிறது நம்மளோட ஹிந்து சனாதன தர்மப்படி நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால அன்னைக்கு நீத்தார் கடமைக்குன்னு உண்டான அந்த படையல் பண்ணும்போது ப்ரொவைடட் இந்த ஒரு ஸ்லோகத்தையும் சொல்லி பண்ணினோம் அப்படின்னா பித்ருக்கள் வந்து நல்ல மனசு இது சந்தோஷப்பட்டு அவங்க வந்து அதை ஏத்துப்பாங்க.